வணக்கம். நான் ஸ்டார் அகாடமியின் சார்பில் அதன் நிறுவனர் எல்.ஆர். ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். மகரிஷி பராசரர் அருளிய பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் நாடு முழுமையிலும் பல மொழிகளில் புத்தக வடிவில் வந்துள்ளது. தமிழிலும் மதிப்பிற்குரிய அல்லூர் வெங்கட்ராமையா அவர்கள் இந்த புத்தகத்தை தமிழில் கொடுத்திருக்கிறார். வங்க மொழியில் இருக்கிறது, மலையாளத்தில் இருக்கிறது, இன்னும் பிற மொழிகளிலும் இருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தில் பராசரர் அருளிய இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் இன்னும் முழுமையாக மக்களிடம், குறிப்பாக ஜோதிடர்களிடம் சென்று அடையவில்லை என்கிற ஒரு தாபம் ஸ்டார் அகாடமிக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதனுடைய ஒரு முன்னெடுப்பின் முயற்சியாக இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தின் ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடியது அனைத்து பராசர ஹோரா சாஸ்திரத்தின் அனைத்து ஸ்லோகங்களையும், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வார்த்தைக்கு வார்த்தை பதம் பிரிக்க வேண்டும். அதனுடைய ஒட்டுமொத்த அந்த ஸ்லோகத்தின் உரையை விரிவாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஸ்டார் அகாடமிக்கு எழுந்ததின் விளைவாக மதிப்பிற்குரிய திரு சாம்பசிவம் அவர்களை ஸ்டார் அகாடமியின் சார்பில் தொடர்பு கொண்டு பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தை வீடியோ வடிவில் தொடராக கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய விண்ணப்பத்தை அவரிடம் வைத்திருந்தோம். அவரும் மறுப்பேதும் சொல்லாமல் அதற்கு ஒப்புக்கொண்டு இந்த அரிய பெரிய காரியத்தை செய்வதற்கு முன் வந்துள்ளது. ஸ்டார் அகாடமி சார்பில் அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் வீடியோ தொடராக, அது ஒரு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய ஹோரா சாஸ்திரத்தின் அத்தனை தகவல்களும் வீடியோ தொடராக தமிழில் வறுமையானால் நிச்சயமாக அது ஒரு இமாலய சாதனை தான். ஸ்டார் அகாடமி தமிழக ஜோதிடர்களுக்கு ஏதேனும் ஒரு அரிய விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த போது எங்கள் முன் முதலில் நின்றது பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் தான். எனவேதான் அந்த பணியில் இறங்கி இருக்கிறோம். இந்த பணி தமிழில் செய்வதற்கு ஒப்புக்கொண்டு அந்த ஒரு அரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாம்பசிவம் அவர்கள், டாக்டர் திரு ஆர். சாம்பசிவம் அவர்களுக்கு நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பற்றி ஒரு அறிமுகமும் அவசியம் என்று நாங்கள் கருதுவதால் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அவருடைய பெயர் டாக்டர் ஆர். சாம்பசிவம். தகப்பனார் பெயர் திரு எஸ். ராஜாமணி அவர்கள். தாயார் திருமதி காந்தி ராஜாமணி அவர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார், PhD முடித்திருக்கிறார். சொந்த ஊர் திருநெல்வேலி. அவருடைய ஜோதிட ஆசிரியர்கள் பிருகுநந்தி நாடி திரு பிரபாகரன் அவர்களிடமும், மருத்துவ ஜோதிடம் திரு ஸ்டார் அகாடமியினுடைய ஃபேக்கல்டியாக இருக்கக்கூடிய திரு ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களிடமும், அடிப்படை ஜோதிடத்தை திரு ஆர். குமார் ஐயர் அவர்களிடம் இணைய வழியாகவும் கற்றிருக்கிறார். வானியல், ஜோதிடம் மற்றும் அறிவியல் இவை மூன்றையும் சேர்த்து புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், முயற்சி செய்தும் வருகிறார். அவருடைய ஜோதிட வழிகாட்டிகள் பண்டிட் சஞ்சய் ரத், திரு K.N. ராவ், திரு B.V. ராமன். ஜோதிடத்தில் தற்போதைய முயற்சி பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தையும் ஜெயமணி உபதேச சூத்திரத்தையும் இயன்றவரை முழுமையாக கற்றுத் தெளிவது. 3-4 ஆண்டுகளாக பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தை பல முறை படித்து அதன் மூலத்தையும் பல மொழிகளில் உள்ள மொழிபெயர்ப்புகளையும் பற்றி படித்து வருகிறார். மொழிகளில் ஆர்வம், தமிழ் சரளமாக தமிழ், ஆங்கிலம், இந்தி, வங்காளம் போன்றவற்றை
சரளமாக பேச எழுத படிக்க இயலுமானால் சமஸ்கிருதத்திலும் ஆர்வம் உண்டு, மலையாளத்திலும் ஜெர்மன் மொழியிலும் ஓரளவு கொஞ்சம் பயிற்சியும் உண்டு. இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் பற்றிய பதிவுகளில் ஒரு துவக்க நிலை மாணவனின் பார்வையில் பராசரரை அணுக அவர் முயற்சித்திருக்கிறார். இந்த பதிவுகளில் உள்ள படங்கள், காட்சிகள் பெரும்பாலும் ஒரு சில படங்களை தவிர செயற்கை நுண்ணறிவு கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திரு சாம்பசிவம் அவர்களாலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. திரு ஆர் சாம்பசிவம் அல்லது ஸ்டார் அகாடமியின் அனுமதியின்றி இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திர மூலமும் உரையும் பதிவுகளில் பேசப்படும் பராசரர் பற்றிய மற்ற நூல்களில் இருந்து கூறப்பட்ட கருத்துக்களை தவிர உள்ள பிற கருத்துக்களை, படங்களை, விளக்கங்களை வேறு ஊடகங்களில் பயன்படுத்துவது கூடாது. அதுபோல இந்த வீடியோ பதிவுகள் பராசரர் கூறிய கருத்துக்கள் ஜோதிட உலகத்தையும் மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் மிகுந்த பெருமுயற்சியுடன் பொதுநலன் கருதி இலவசமாக வெளியிடப்படுகிறது. இவற்றை தனிநபர்கள் ஜோதிடம் கற்பதை தவிர வேறு வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது பிற விதங்களில் பயன்படுத்தவோ அனுமதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய முழு காப்புரிமை திரு ஆர் சாம்பசிவத்தையும் மற்றும் ஸ்டார் அகாடமியை மட்டுமே சாரும் என்பதையும் உங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பராசர ஹோரா சாஸ்திரம் உங்களுக்கு வீடியோ வடிவில் அடுத்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இது ஒரு ஜோதிட உலகத்திற்கு ஒரு அரிய பொக்கிஷம். இந்திய ஜோதிட உலகத்தின் ஒரு ஆக்கப்பூர்வமான துவக்க புள்ளி எது என்று சொன்னால் அது பராசர ஹோரா சாஸ்திரத்தில் துவங்குகிறது என்பதை தைரியமாக சொல்லலாம். அதனால் இந்த பராசர ஹோரா சாஸ்திரத்தை கற்றறிந்து உணருங்கள். இது குறித்த பயணத்தில் எங்களோடு தொடருங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தால் யூடியூபில் உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் மேலும் எம்மை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு அவை உதவும். ஒரு முக்கியமான தகவல், இந்த பராசர ஹோரா சாஸ்திரத்தை சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்திற்கும் தமிழ் அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி தமிழ் அர்த்தம் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு பதத்திற்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைவாக அதற்கான தொகுப்பு உரையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் இந்த வீடியோ வடிவில் கொடுக்கப்படுகிறது. அவசியம் கருதி இவை அத்தனையுமே யூடியூப் வீடியோவின் ஒரே பக்கத்தில் சமஸ்கிருத ஸ்லோகம், அதற்கான ஒவ்வொரு பதத்திற்கான விளக்க உரை, இவை அத்தனையும் யூடியூப் வீடியோவின் ஒரே பக்கத்திலேயே அவசியம் கருதி வெளியிட வேண்டியிருந்ததால் வெளியிட்டிருக்கிறோம். எனவே அன்பர்கள் இதை வழக்கமாக உங்களுடைய மொபைலில் பார்ப்பதை விட லேப்டாப்பில் பார்த்தாலோ அல்லது ஆண்ட்ராய்டு டிவியில் யூடியூப் கனெக்ட் செய்து இதை பார்த்தாலோ உங்களுக்கு படிப்பதற்கும் அர்த்தம் புரிந்து கொள்வதற்கும் மிக எளிதாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஜோதிடத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான பயணத்தை திசை நோக்கி நாம் கொண்டு செல்வதற்கு அனைவரும் பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தை கற்றறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்தில் வெளிவருகின்ற கருத்துக்கள் ஸ்டார் அகாடமியின் சார்பில் திரு சாம்பசிவம் அவர்களாலேயே நூலாக எழுதி வெளியிடவும் திட்டமிட்டிருக்கிறோம். எனவே மக்கள் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த புத்தகம், இந்த பராசர ஹோரா சாஸ்திரம் புத்தக வடிவத்திலும் வர இருக்கிறது. எனவே மக்கள் இதில் வரக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஜோதிட பயிற்சிகளுக்கு, ஜோதிடம் கற்றறிதலுக்கு பயன்படுத்துங்கள். இதை எந்த வியாபார நோக்கத்திற்கு
எடுத்து பயன்படுத்த வேண்டாம் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சம்பசிவம். இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும் என்ற தொடர் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸ்டார் அகாடமியின் நிறுவனர் திரு எல்ஆர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஸ்ரீனிவாசன் ஐயா என்னை ஒரு வருடத்துக்கு முன்பாக தொடர்பு கொண்டு இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரத்தை என்னால் தமிழில் மொழிபெயர்த்து செய்து தர முடியுமா என்று கேட்டார்கள். அதில் எனக்கு முதலில் ஒரு சிறிய தயக்கம் இருந்தது. ஏனெனில் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் இந்திய ஜோதிடத்தின் ஒரு முக்கியமான மைல்கல், முதலாவதான மைல்கல். நமக்கு இன்று வரை உள்ள புத்தகங்களில் அது முதலான புத்தகம். அதில் பேசப்படாத கருத்துக்களே இல்லை. என்னுடைய கடந்த ஒரு 3-4 வருடங்களாக என்னுடைய முயற்சி அதை புரிந்து கொள்வதில், அதை பற்றிய கருத்துக்களை தேடுவதில், மற்ற மொழிகளில் உள்ள பிருகத் பராசர ஹோரசாஸ்திரத்தை தேடி அதை ஒப்பு நோக்கி அதை பற்றி படிப்பதில் தான் என்னுடைய முயற்சி இருக்கிறது. அந்த நூலை முழுமையாக என்னால் என்னுடைய எந்த வாழ்நாளில் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியுமா, என்னுடைய பராசரர் சொல்கின்ற முழுமையான கருத்துக்கள் எனக்கு புரிந்து விடுமா என்பது எனக்கு இன்னும் தெரியாத ஒரு கேள்விக்குறி. எனவே நான் பலமுறை என்னுடைய பதிவுகளில் சொல்வது போல நான் இன்னும் ஒரு துவக்க நிலை மாணவனாகவே என்னை கருதி கொள்கிறேன். பராசரரை பலமுறை கற்றிருந்தாலும், அந்த நூலை, ஹோரசாஸ்திர நூலை பலமுறை படித்திருந்தாலும் இன்னும் நான் என்னை ஒரு துவக்க நிலை மாணவனாகவே கருதுகிறேன். எனவே அப்படி ஒரு துவக்க நிலை மாணவரை இது போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட எனக்கு முதலில் அந்த தயக்கம் என்பது இருந்தது. ஆனாலும் ஒரு சுயநலத்தாலும் இந்த பணியை நான் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தேன். அதாவது எனக்கு பல நாட்களாக என்னுடைய ஆசை என்னவென்றால், இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திர சமஸ்கிருத பாடல்களை, ஸ்லோகங்களை தமிழில் செய்ய வேண்டும். தமிழில் அதை பற்றி சொல்லாக பிரித்து, பதம் பதமாக பிரித்து மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதை செய்வதற்கு சில முறை நான் முயன்றிருந்தாலும், சில பாடல்களுக்கு நான் அதை பயிற்சி செய்திருந்தாலும், முழுமையாக செய்வதற்கு ஒரு சோம்பல் இருந்தது. எனவே இதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி என்னுடைய அந்த நீண்ட நாள ஆசையையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று தோன்றியதால் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா கேட்டவுடன் இந்த ஒரு பெரிய முயற்சியில் நான் இறங்கிவிடலாம் என்று முடிவு செய்து இந்த முயற்சியை மேற்கொள்ள துணிந்திருக்கிறேன். இதற்கு உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பராசரரை புரிந்து கொள்வது ஒவ்வொரு ஜோதிடருக்கும், ஜோதிடம் மட்டுமல்லாமல் வாழ்க்கையை பற்றியும், கர்மாவை பற்றியும், இறைத்தன்மையை பற்றியும் புரிந்து கொள்ள விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நூலை புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. நான் என்னுடைய பதிவுகளில் சொல்வது போல, நான் ஒரு பராசரரின் மாணவனாக அவருடைய கீழமர்ந்து அவர் சொல்கின்ற கருத்துக்களை எனக்கு புரிந்த வகையில் உங்களுடன் பகிர நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். வாருங்கள், நாம் அனைவரும் பராசரரை சென்று அவருடைய நூலை கற்று நம்முடைய பொது அறிவையும், ஜோதிட அறிவையும், வாழ்க்கை பற்றிய புரிதலையும் வளர்த்து கொள்ள முயல்வோம். வாருங்கள், நாம் இந்த பயணத்தை துவங்கலாம். இந்த உரையில் நான் பராசர ஹோரசாஸ்திரத்தை
அந்த ஸ்லோகங்களை பற்றி பேசப்போவதில்லை. இது ஒரு முன்னுரையாக பராசரரை பற்றியும் அந்த நூல் அமைந்த விதத்தையும் அந்த மற்ற மொழிபெயர்ப்புகள் மற்றும் இந்த பதிவுகளின் நோக்கம் போன்றவற்றை பற்றியே நான் இந்த உரையில் பேச இருக்கிறேன். இந்த உரையை அடுத்து வரும் மற்ற பதிவுகளில் நாம் அந்த பராசரர் எழுதிய ஸ்லோகங்களை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். எனவே முதலாவதாக நம்முன் எழும் கேள்வி என்றால், பராசரர் என்பவர் யார்? எனவே நாம் ஒரு நூலை படிக்க இருக்கிறோம் என்றால் அந்த நூலை எழுதியவர், அது உருவாக காரணமாக இருப்பவர், அந்த அந்த ஆசிரியர் யார் என்ற கேள்வி எழுவது இயல்பு. பராசரர் வசிஷ்டர் என்ற பிரம்ம ரிஷியின் வழியில் வந்தவர். வசிஷ்டரின் பிள்ளை சக்தி, அந்த சக்தி என்ற முனிவருக்கு பிறந்தவர் பராசரர். அந்த பராசரர் தன்னுடைய சீடரான மைத்ரேயர் கேட்க கேட்க சொன்ன விளக்கங்கள் தான் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரமாக விரிந்திருக்கிறது நம் முன்னே. எனவே மைத்ரேயர் என்ற முனிவர் பராசரர் முன் அமர்ந்து பல கேள்விகள் கேட்கிறார். அவருடைய கேள்விகளுக்கு தொடர்ந்த விளக்கம் பராசரர் தந்து கொண்டே வருகிறார். அதுவே இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற நூலாகும். எனவே இந்த நூலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு பராசரர் அவருடைய துவக்க வாழ்க்கையை பற்றி அறிவதும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் ஒருவருடைய பின்னணி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறி அவருடைய இந்த ஞானமானது விரிந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுதுதான் அவருடைய மன வளர்ச்சியும் மன முதிர்ச்சியையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த சக்தி என்ற முனிவர் விஸ்வாமித்திரர் என்ற மற்றொரு பிரம்ம ரிஷியால் உருவாக்கப்பட்ட ஒரு ராட்சசரால் கொல்லப்பட்டார். ஸோ அந்த ராட்சசன் இந்த சக்தி என்பவரை கொன்று அழித்து விட்டார். அது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பராசரருக்கு தெரிய பராசரர் மிகுந்த கோபம் கொண்டு ஒரு பெரிய யாகத்தியை வளர்க்கிறார். அந்த யாகத்தியில் அவருடைய வேண்டுதல் என்பது ஒவ்வொரு ராட்சதரையும் அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். எனவே அந்த யாகத்தியில் பல்வேறு நூற்றுக்கணக்கான ராட்சதர்கள் விழுந்து மாண்டு மடிகிறார்கள். அத்தனை பேரை கொன்று தீர்த்தும் பராசரருக்கு கோபம் என்பது அடங்கவில்லை. அப்பாவை கொன்ற அந்த ராட்சத வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து அந்த யாகத்தில் ஈடுபடுகிறார். இது தன்னுடைய பிள்ளையை இழந்த வசிஷ்டர் அவரும் பல்வேறு விதமாக மனதுன்பங்களை அடைந்தாலும் அவர் தன்னுடைய பேரன் இது போன்ற ஒரு கோபத்தில் இருக்கிறார் என்று அறிந்து பராசரரை அவருக்கு அறிவுரைகள் சொல்லி, பராசரா, இந்த மாதிரி கோபம் கொள்வது தேவையில்லாதது. உன்னுடைய தந்தை இறந்தது இந்த ராட்சதரால் இல்லை, அவருடைய கர்ம வினையால். கர்மாவை மாற்றுவது என்பது யாராலும் இயலாது. எனவே அது நம்முடைய விதி. எனவே நீ இந்த கோபத்தை விடுத்து உன்னுடைய பாதையை ஒரு நல்ல ஒரு தவ வாழ்க்கையில் ஒரு மாபெரும் முனிவராகும் மகரிஷியாகும் தன்மையில் நீ செலவிட வேண்டும் என்று பல்வேறு விதமான அறிவுரைகள் சொல்லி, முனிவருக்கு மகரிஷிகளுக்கு கோபம் என்பது ஆகாது என்றெல்லாம் பல்வேறு விதமாக அறிவுரை சொல்லி அவரை சௌனகர் என்ற மற்றொரு முனிவர் வசம் தந்து அவருக்கு, அந்த சௌனகர் என்பவர் நாரத முனிவரின் வழிவந்தவர், அவரிடம் பயின்றவர். எனவே அந்த சௌனகர் என்ற இன்னொரு ரிஷியிடம் சென்று அவர் கற்று தேர்ந்து தன்னுடைய கோபத்தை விடுத்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த இறை ஆன்மீகம், இது போன்ற அறிவியல், ஜோதிடம் போன்ற வகைகளில் திருப்பி அவருடைய வாழ்க்கை பாதை என்பது மாறி இருக்கிறது. அந்த பாதையிலிருந்து மாறி ஒரு ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஒரு ஆங்கிரி யங் மேன் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு முனிவரான கதை. நம் வால்மீகி முனிவர் பற்றிய கதை பார்க்கும் பொழுது அவர் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து பிறகு
அவர் ராமாயணத்தை இயற்றினார் என்று பார்த்திருக்கிறோம். எனவே இந்த பராசரர் என்பதும் ஒரு மிகப்பெரிய கோபம் கொண்டு பல்வேறு ராட்சதர்களை அழித்த யாகங்கள் வளர்த்து அதிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் ஒரு மகரிஷியாக மாறி நம் முன்னே இருக்கின்ற இந்த கதையும் யாராலும் எப்பொழுதும் தன்னுடைய பாதைகளை மாற்றிக்கொண்டு ஒரு சீரிய வழியில் செல்ல இயலும் என்பதற்கு பராசரர் இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு. எனவேதான் இந்த பராசரர் என்பவரை பற்றிய இந்த பின்புலமும் நமக்கு பாடத்தை தருகிறது. அதே போல பராசரர் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற இந்த நூலை மட்டும் எழுதவில்லை. அவர் பராசர ஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்ற எப்படி ஒருவர் வேத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான விளக்க நூல்களை எழுதியிருக்கிறார். அதே போல பராசர சம்ஹிதா என்ற மற்றொரு நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பராசரரின் முக்கியமான ஒரு படைப்பு என்பது விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணமும் பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கின்ற கதைதான். எனவே இந்த விஷ்ணு புராணமும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிந்த பார்வைகளை விஷ்ணு அவதாரங்களை பற்றி பேசினாலும் ஒரு விரிந்த பார்வையையும் ஒரு முழுமையான வேதங்கள் சொல்கின்ற முழுமையான இறை பற்றிய பார்வையையும் நமக்கு தருகிறது. எனவே விஷ்ணு புராணம் ஒரு முக்கியமான நூல், பராசரர் அருளியது. அதே போல பலருக்கும் தெரியாத இன்னொரு செய்தி என்னவென்றால், பராசரர், நான் அறிவியல் என்று சொல்லியிருந்தேன், எனவே பராசரர் ஒரு விஞ்ஞானியும் கூட. ஏனெனில் அவர் இன்னொரு நூலும் எழுதியிருக்கிறார். அதன் பெயர் விருக்ஷ ஆயுர்வேதா என்ற ஒரு நூல். இந்த நூல்தான் உலகத்தின் முதலாவதான தாவரவியல் நூல் என்று கருதப்படுகிறது. எனவே தாவரங்களை பற்றி, விருக்ஷம் என்றால் மரம், செடி, கொடி என்று பொருள் கொள்ளலாம், மரம் என்று பொதுவான பொருள். எனவே அந்த விருட்சங்களை பற்றி, அந்த தாவரங்களை பற்றி எழுதிய முதலாவதான நூல் என்பதும் பராசரர் எழுதியது. இதெல்லாம் பராசரர் பற்றி நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள். இந்த பராசரரின் முக்கியமான சீடர் மைத்ரேயர். எனவே இந்த இரண்டு நூல்களும், பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மற்றும் விஷ்ணு புராணம், இரண்டுமே மைத்ரேயருடனான உரையாடல் என்பதை நாம் பார்த்திருந்தோம். இதனை அடுத்து பராசரரின் பிள்ளைதான் கிருஷ்ண துவைபாயனர் என்று சொல்லப்படுகின்ற வேதவியாசர். இந்த வேதவியாசர் தான் வேதங்களை தொகுத்தவர். வியாசர் என்ற சொல்லுக்கு தொகுப்பவர் அல்லது தொகுத்தவர் என்று பெயர். எனவே வேதங்களை முறைப்படுத்தி தொகுத்ததால் அவருக்கு வேதவியாசர் என்று பெயர். அவருடைய இயற்பெயர் கிருஷ்ண துவைபாயனர் என்பது அவருடைய இயற்பெயர். அண்ட் இவர்தான் மகாபாரதத்தையும் நமக்கு முதலில் தந்தவர். எனவே இவருடைய குடும்ப பின்னணி அல்லது இவருடைய ஆசிரியர்களும் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆசிரியர்கள். அதே போல இவருடைய குடும்பமும் மகரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் வகையில் வந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த பின்புலத்தை உடையவர் பராசரர். வாருங்கள், அடுத்து மேலும் சில செய்திகளை பற்றி பார்ப்போம். இந்த நூலை பற்றி நான் முன்பே சொன்னது போல, இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் இந்த தொடர் பதிவுகளுக்காக நான் பல்வேறு நூல்களை சென்று ஆராயப் போகிறேன் அல்லது ஆராய்ந்திருக்கிறேன். ஏற்கனவே பல முறைகள் படித்து இந்த நூல்களை நான் படித்திருக்கிறேன். மேலும் இந்த நூல்களை பயன்படுத்தப் போகிறேன். முதலாவதாக, என்னால் இயன்ற அளவு இதுவரை வந்துள்ள பிருகத் பராசர ஹோரசாஸ்திரங்களை எனக்கு புரிகின்ற மொழிகளில் சென்று நான் தேடி அவற்றை இந்த பதிவுகளுக்காக பயன்படுத்தப் போகிறேன். ஏனெனில் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூல உரைகளில் கூட சில, அதாவது ஸ்லோகங்களில் கூட வேறுபாடுகள் இருக்கின்றன. சில நூல்களில் அல்லது சில பதிவுகளில் சில ஸ்லோகங்கள் விடுபட்டுள்ளன, பல ஸ்லோகங்கள் இணைந்துள்ளன. எனவே என்னால் இயன்ற அளவு முழுமையாக ஒரு பதிவை தரலாம் என்பதற்காக பல்வேறு பிருகத் பராசர ஹோரசாஸ்திர நூல்களை நான் தேடி அவற்றுள் உள்ளவற்றை இந்த பதிவுகளில் தர முயற்சி செய்ய போகிறேன். இந்த
பதிவுகளுக்கான அடிப்படை எந்த ஒரு நூலை பயன்படுத்தி நான் இதை தொடர்ந்து சொல்லப் போகிறேன் என்று பார்க்கும்போது, திரு கிரீஷ் சந்த் சர்மா அவர்கள் எழுதிய ஆங்கிலத்தில் உள்ள பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் தான் என்னுடைய அடிப்படையான நூலாக இருக்கப் போகிறது. அந்த நூலை வைத்தே தொடர்ந்து நான் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை பற்றி பேசப் போகிறேன். அதே போல திரு ஆர் சந்தானம் ஐயா அவர்கள் எழுதிய பராசர ஹோர சாஸ்திரத்தையும் நான் பயன்படுத்துவேன். தமிழில் உள்ள திரு அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் எழுதிய பிருகத் பராசர ஹோர சாஸ்திர நூலும் தேவையான இடங்களில் பயன்படுத்தலாம். அதே போல இந்தியில் உள்ள புகழ்பெற்ற திரு கணேஷ் தத் பாட்டக் என்பவர் எழுதிய பிருகத் பராசர ஹோர சாஸ்திர நூலையும் நான் ஒப்புமைக்காக அங்கங்கே பயன்படுத்தப் போகிறேன். அதே போல வங்க மொழியில் திரு ஹரிஹர மஜும்தார் என்பவர் எழுதிய பிருகத் பராசர ஹோர சாஸ்திர நூலில் அதிக அளவு தசைகள் பற்றி பேசப்பட்டுள்ளன என்று படித்திருக்கிறேன். எனவே அந்த நூலையும் நான் இன்னும் என்னிடம் இல்லை, அந்த நூலையும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதுவும் என்னிடம் வந்த பிறகு அந்த வங்க மொழியில் உள்ள நூலும் தேவையான இடங்களில் நான் பயன்படுத்த முயல்வேன். இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திர நூல்களிலேயே நான் சிறப்பாக கருதுவது ஆங்கிலத்தில் உள்ள மொழிபெயர்ப்பான திரு மைக்கேல் டக்ளஸ் நீலி என்பவர் எழுதிய மொழிபெயர்ப்பு. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் முழுமையாக இதை செய்யவில்லை. ஒரு 10-12 அத்தியாயங்களுக்கு மட்டுமே அவர் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார். அதிலும் சில பிழைகள் இருந்தாலும் அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு முயற்சி தான் என்னுடைய இந்த முயற்சிக்கான ஒரு தூண்டுதலாக இருந்தது. மற்ற இதுவரை பேசிய திரு ஜி.சி. சர்மா, திரு சந்தானம், திரு அல்லூர் வெங்கட்ராமன், கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்கள் செய்த முயற்சிக்கும் திரு மைக்கேல் டக்ளஸ் நீலி அவர்கள் செய்த முயற்சிக்குமான வேறுபாடு என்னவென்றால், மற்றவர்கள் ஒரு ஸ்லோகத்திற்கான மொத்த விளக்கத்தை தந்திருக்கிறார்களே தவிர சொல்லாக பிரித்து பராசரர் சொன்ன கருத்துக்களை பேசியதில்லை. எனவே அவர் மற்ற மொழிபெயர்ப்புகளை படிக்கும் பொழுது மொத்த பொருள் புரியுமே தவிர சொல்லுக்கான பொருள்கள் புரிவதில்லை. அதே போல சில இடங்களில் சொற்களோ அல்லது சில வரிகளோ விடுபட்டிருந்தாலும் நமக்கு அது தெரிய வருவதில்லை. எனவே பராசரர் சொன்ன சொற்களை நேரடியாக நம்மால் கேட்க முடியாது. இந்த பதிவுகளில் அதனுடைய ஒரு இம்ப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு தொகுப்பு மட்டுமே நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் திரு மைக்கேல் டக்ளஸ் நீலி என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு சொல்லாக எடுத்து அதை பகுதியாக பிரித்து அதற்குரிய விளக்கங்களை தந்து பிறகு மொத்த விளக்கத்தையும் அவர் தருகிறார். எனவே அதை படிக்கும் பொழுது பராசரர் சொல்ல வருகின்ற கருத்துக்களையும் எந்த ஒரு சொல்லும் விடுபடாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவரால் ஒரு 10-12 அத்தியாயங்களுக்கு மட்டுமே செய்ய முடிந்திருக்கிறது. அவர் மற்ற ஜோதிட நூல்களுக்கு விளக்கங்கள் தந்திருக்கிறார் முழுமையாக. ஆனால் பராசர ஹோர சாஸ்திரத்திற்கான விளக்கங்கள் முழுமையாக இல்லை. ஆனால் என்னுடைய முயற்சி திரு மைக்கேல் டக்ளஸ் நீலி அவர்கள் செய்த அந்த முயற்சியை பின்தொடர்ந்து பராசர ஹோர சாஸ்திரத்துக்கு முழுமையாக பதமாக சொல்லாக பிரித்து அதை புரிந்து கொள்ள முயல்வதுதான் என்னுடைய முயற்சியாகவும் இருக்கப் போகிறது. அதைத் தொடர்ந்து திரு பண்டிட் சஞ்சய் ரத், என்னுடைய மானசீக குருவான சஞ்சய் ரத் அவர்கள் ஜெய்மினி மகரிஷியினுடைய உபதேச சூத்திரத்திற்கு மிகப்பெரிய உரை எழுதியிருக்கிறார். அதையும் தேவையான இடங்களில் பயன்படுத்தலாம். அதே போல ஃபலதீபிகா எழுதிய திரு ஜி.எஸ். கபூர் அவருடைய புத்தகம், வராகமிகிரருடைய பிருகத் ஜாதகம், திரு வைத்தியநாத தீக்ஷிதர் எழுதிய ஜாதக பாரிஜாதம், லகு பராசரி, மத்திய பராசரி போன்ற நூல்களையும் தேவையான இடங்களில் ஒப்புமைக்காகவும் எந்த கருத்துக்கள் பராசர ஹோர சாஸ்திரம் மூல நூலில் உள்ள கருத்துக்கள் எப்படி மற்ற நூல்களில் வந்திருக்கின்றன என்று அறிவதற்காகவும் நான் இந்த நூல்களை பயன்படுத்தப் போகிறேன். அதே போல இந்த பராசர ஹோர சாஸ்திரத்தில் உள்ள இறை பற்றிய கருத்துக்கள், கடவுள் பற்றிய கருத்துக்கள், அண்டம் தோன்றிய வரலாறு போன்றவற்றை பற்றி உணர்வதற்காக
பராசரர் எழுதிய விஷ்ணு புராணத்தையும் திரு மகரண்ட் ஜோஷி என்பவர் எழுதிய சமஸ்கிருதத்தில் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ள விஷ்ணு புராணம் என்ற நூலையும் நான் தேவையான இடங்களில் பயன்படுத்த இருக்கிறேன். அதே போல இந்த முதல் பகுதிகளுக்காக நான் ரிக்வேதம், தைத்திரிய உபனிஷதம் மற்றும் அக்னி புராணம், மார்க்கண்டேய புராணம் போன்ற பல்வேறு புராணங்களையும் மேற்கோள் காட்டி அதில் உள்ள கருத்துக்களையும் கொண்டு சேர்த்து ஒரு முழுமையான புரிதலை தர முயற்சி செய்ய போகிறேன். எனவே என்னுடைய முயற்சி என்னால் இயன்ற அளவு பல்வேறு புத்தகங்களையும் ஒப்பிட்டு இந்த பதிவுகளை தர முயற்சி செய்கிறேன். ஆனாலும் இதில் சில பிழைகள் இருக்கலாம். அப்படி ஏதேனும் பிழைகள் இருந்தால் அது என்னுடைய சிற்றறிவே காரணம். வாருங்கள், அடுத்து இந்த நூல், இந்த பராசர ஹோர சாஸ்திரம் கட்டமைக்கப்பட்ட விதத்தை பற்றி நாம் பார்ப்போம். ஸ்டார் அகாடமியில் என்னுடைய பல பதிவுகளில் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் ஒரு சட்ட நூல் போல, ஒரு லா புக் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு அறிவியல் நூல் போல ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ, ஒரு தர்க்க ரீதியான ஒரு கட்டமைப்புடன் அமைக்கப்பட்ட ஒரு நூல் என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன். எனவேதான் இந்த நூலை புரிந்து கொள்வதற்கு நாம் சொல்லாக சென்று பார்த்தால் மட்டும் போதாது. அந்த ஸ்லோகம் முழுமையும் என்ன சொல்ல வருகிறது, அதே போல அந்த ஸ்லோகத்திற்கு முன் பின்னாக உள்ள ஸ்லோகங்கள் என்ன சொல்ல வருகின்றன, அந்த அத்தியாயம் என்ன சொல்ல வருகிறது, அதே போல அந்த அத்தியாயம் அமைந்துள்ள பகுதி என்ன சொல்ல வருகிறது, அதே போல அந்த முழு நூலும் என்ன சொல்ல வருகிறது என்று பல்வேறு அடுக்குகளில் சென்று புரிந்து கொள்ள முயற்சித்தால் மட்டுமே பராசர ஹோர சாஸ்திரம் நமக்கு முழுமையாக தெரிய வரும். எனவே நாம் ஒரு இந்திய தண்டனை சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் போன்றவற்றையெல்லாம் பற்றி படிக்கும் பொழுது ஒரு பகுதியை மட்டும் பார்த்தால் புரியாது. அதனுடைய மொத்தத்தையும் சேர்த்து ஒரு 360 டிகிரி வியூ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை போன்ற ஒரு ஒப்புமை தன்மையுடன் சென்று பார்த்தால் மட்டுமே அந்த நூல்கள் பற்றி நமக்கு தெரிய வரும். எனவே பராசர ஹோர சாஸ்திரம் அப்படிப்பட்ட ஒரு நூல் என்பது நான் படித்தவரை என்னுடைய கருத்து. எனவே பராசரர் முதலில் பேசுவது இந்த படைப்பு எப்படி நடந்தது, எப்படி துவங்கியது, எப்படி சென்றது, எப்படி அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த படைப்பு பற்றி தான் அவர் முதலில் துவங்குகிறார். அந்த படைப்பை ஒட்டி அவர் பேசுவது இந்த கர்மா எப்படி அமைந்துள்ளது, அதே போல இந்த கர்மாவின் மூலம் வருகின்ற தன்மைகள் எப்படி இந்த வாழ்வில் நமக்கு வருகின்றன கிரகங்கள் மூலம் என்று அவர் விளக்குகிறார். இதனை அடுத்து குணங்களை பற்றி பேசுகிறார். சத்வராஜச தமோ குணங்களை பற்றி அவர் பேசுகிறார். அதே போல அந்த பஞ்சபூத தன்மைகள் எப்படி அமைந்துள்ளன. எனவே இதெல்லாம் பல ஜோதிடர்கள் இதெல்லாம் பலன் சொல்ல தேவையில்லை, பலன் சொல்கின்ற விதிகள் என்ன என்பதை பற்றிய ஒரு பார்வையில் இருக்கலாம். ஆனால் இது போன்ற அடிப்படை பகுதிகள் ஜோதிடத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதலையும் வாழ்வு பற்றிய புரிதலையும் தரும் என்பதால் இந்த பகுதிகள் இன்றியமையாதவை என்பது என்னுடைய கருத்து. இதனை அடுத்து கிரகங்கள் எவ்வித தன்மையிலானவை, அவற்றின் ரூபம் என்ன, ஸ்வரூபம் என்ன, குணங்கள் என்ன, அதே போல ராசிகள் அமைந்துள்ள தன்மைகளை பற்றியும் பராசரர் விளக்குகிறார். இவற்றின் அடிப்படை கொண்டு இந்த வானியல் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஜோதிடர்களுக்கு வானியல் பற்றிய புரிதலும் கிரகங்களின் இருப்பிடம், அவற்றின் நிலை, அதே போல காலத்தை பற்றிய கணக்கீடுகள், பொதுவான பூகோளவியல் என்று சொல்லலாம், அதனை பற்றிய அறிவும் ஜோதிடருக்கு மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் அவர் வானியல் பற்றி முழுமையாக விளக்கவில்லை. எனவே அதை சென்று மற்ற நூல்களில் படியுங்கள் என்று நம்மை சொல்கிறார். ஆனால் அதை எப்படி எடுத்து சென்று ஜோதிடத்திற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை பராசரர் முழுமையாக விளக்குகிறார். எனவே இந்த வானியல் அடிப்படையும் ஜோதிட கணித அடிப்படையும் அடுத்து அமைந்துள்ளது. இதனை அடுத்து அவர் பேசுவது பாவகங்களை பற்றி, பாவகங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி.
பல ஜோதிடர்கள் பாவகங்கள் தேவையில்லை, எதற்கு பாவகம் என்பதாக ஒரு கருத்து பற்றி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பாவகம் மட்டுமே ஒரே நொடியில் ஒரே கணத்தில் பல்வேறு இடங்களில் பிறந்த குழந்தைகளின் ஜாதகத்தை வேறுபடுத்த உதவும். அதே போல பாவகம்தான் இந்த ஒரு ஜாதகத்தை வேறுபடுத்த பெரிதும் பயன்படுகிறது. எனவேதான் பாவகங்கள் என்பது மிகவும் இன்றியமையாதவை. இதை நான் என்னுடைய ஸ்டார் அகாடமி இந்த ஜோதிடமும் அறிவியலும் 3 பகுதிகளிலுமே எப்படி இந்த சூரியனை மையமாக கொண்டு இயங்குகின்ற கிரகங்களை எப்படி நாம் ஜாதக கட்டத்தில் கொண்டு வந்து அமைக்கிறோம் என்பதை படிப்படியாக எப்படி அது அமைந்துள்ளது என்பதை நான் விளக்கியிருக்கிறேன். எனவே பாவகங்கள் என்பது மிகவும் இன்றியமையாதது. இதனைத் தொடர்ந்து பராசரர் சர மற்றும் ஸ்திர காரகர்களை பற்றி பேசுகிறார். பொதுவாக தமிழ்நாட்டில் நாம் ஸ்திர காரகர்களை மட்டுமே அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது குரு என்பது புத்திரகாரகன், தனகாரகன், சுக்கிரன் என்பது களத்திரக்காரகன் என்பது போன்ற ஸ்திர காரகர்களை மட்டுமே நாம் கணக்கில் கொள்கிறோம். ஆனால் பராசரர் சரக்காரகர்களை பற்றியும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கின்ற மாறுபடும் தன்மையை கொண்ட சரக்காரகர்களை பற்றியும் அவர் பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து பராசர முறையின் மிகவும் முக்கியமான வர்க்க சக்கரங்கள் என்ற ஒரு அமைப்பு வருகிறது. 16 வகையான வர்க்க சக்கரங்களை பற்றி பராசரர் விளக்குகிறார். இதனை அடுத்து கிரக தொடர்புகள் வருகின்றன. கிரக தொடர்புகளில் பொதுவாக நாம் தமிழ்நாட்டில் பார்ப்பது கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கும். இப்பொழுது சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு, குருவிற்கு 5, 7, 9 போன்ற பார்வைகள் உண்டு என்பதை பற்றி பேசுகிறார். ஆனால் பராசரர் முதன்மையாக எடுத்து பேசுவது ராசி பார்வைகளைத்தான் முதலாவதாக சொல்கிறார். ராசி பார்வைகளை தெளிவாக விளக்கிவிட்டு பிறகே சென்று அவர் கிரக பார்வைகளை விளக்குகிறார். அதுவும் கிரகங்கள் அமைந்துள்ள கோணங்களின் அடிப்படையில் உள்ள ஒரு கணக்கை பயன்படுத்தி அவர் கிரக பார்வைகளை விளக்குகிறார். இதன் பிறகு யோகங்கள் என்ற கிரக இணைவுகளை பற்றியும், அடுத்து கிரக நிலைகள் என்று சொல்லப்படுகின்ற அவஸ்தை என்பதை பற்றியும் விளக்குகிறார். எனவே இத்தனை விதமான அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்ட பிறகே அடுத்து தசை என்ற பலன் சொல்கின்ற முறைகளுக்குள் செல்ல முடியும். பொதுவாக தமிழ்நாட்டில் விம்சோத்திரி மட்டுமே பயன்பட்டாலும் பராசரர் பல்வேறு விதமான தசைகளை பற்றி பேசியிருக்கிறார். அதுபற்றுள் ராசி தசைகள் உண்டு, நட்சத்திர தசைகள் உண்டு, மற்றும் பல்வேறு வேறு விதமான தசைகளை பற்றி ஆத்மகாரக அல்லது நவாம்சம் போன்ற பல்வேறு விதமான தசைகளை பற்றி அவர் பேசுகிறார். அவர் எத்தனை தசைகளை சொல்லியிருக்கிறார் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. பொதுவாக 34, 36 தசைகள் பல்வேறு புத்தகங்களில் உள்ளன. இந்த வங்க மொழியில் உள்ள திரு ஹரிஹர மஜும்தார் அவர்கள் எழுதிய நூலில் 42 தசைகள் சொல்லப்பட்டுள்ளன என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து அந்த தசைகள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், அந்த தசைகளுக்கான பலன்கள் என்ன என்பதை அடுத்து விளக்குகிறார். இதன் பிறகு பராசரர் கோச்சார பலன்களை பற்றி பேசும் பொழுது எப்படி தசைகளை ஒப்பிட்டு ஜாதகத்தை பார்த்து பிறகு தசைகளுக்கு வந்து பிறகு எப்படி கோச்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அஷ்டக வர்க்கத்தையும் அவர் தருகிறார். அஷ்டக வர்க்கத்தில் ஆயுள் நிர்ணயம் உண்டு. அதே போல் அஷ்டக வர்க்கத்தில் கோச்சார பலன்களை எப்படி பார்ப்பது மற்றும் பொதுவான பலன்களை எப்படி பார்ப்பது என்பதை விளக்கிவிட்டு அதன் பிறகு அவர் அதிகம் பேசுவது பரிகாரங்களை பற்றி. அவர் பல்வேறு விதமான பரிகாரங்களையும் ஒருவர் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கான விளக்கங்களையும் தருகிறார். எனவே இந்த அடிப்படைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த கீழே உள்ள கட்டங்கள் என்பது மிகவும் இன்றியமையாதது. எனவே கீழே உள்ள கட்டங்கள் புரிந்தால் மட்டுமே மேலே உள்ளவை நமக்கு தெளிவாக தெரிய வரும். நாம் நேரடியாக சென்று மேலே உள்ளவற்றை மட்டுமே படித்தோம் என்றால் இந்த அடிப்படை என்பது வலிமையாக இருக்காது. எனவே அவர் சொல்ல வருகின்ற முழுமையான புரிதல் என்பதில் இருக்காது. எனவே நாம் முதலாவதாக சென்று இந்த அடிப்படைகளை முதலில் தெளிவாக கற்றுக்கொள்ள முயல வேண்டும். அதன் பிறகு நாம் மெல்ல சென்று மற்ற பலன் சொல்கின்ற தன்மைகளுக்குள் செல்லும் பொழுது நமக்கு புரிதல் என்பது மிகவும் தெளிவாக இருக்கும். அதே போல இந்த கட்டங்கள் அல்லது இந்த பகுதிகள் என்பது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை. பராசரர் இவற்றை அதே சொல்லை ஒரு இடத்தில் சொல்கின்ற அதே சொல்லை கொண்டு மறு இடத்தில் பேசுகிறார்.
எனவே அந்த சொல் அல்லது அந்த சொற்றொடரின் மூலமாக நாம் ஒன்றை ஒன்று தொடர்பு கொடுத்து பார்க்க முடியும். அதே போல அவர் சில இடங்களில் பன்மை சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லை, அதாவது ஒருமை பன்மை என்று இரண்டு உண்டு தமிழில். இப்பொழுது ஆடு என்றால் ஒருமை, ஆடுகள் என்றால் பன்மை. ஆனால் சமஸ்கிருதத்தில் இருமை என்ற தன்மையும் உண்டு. அதாவது இரண்டு ஆடு என்பதற்கு கூட ஒரு சொல் இருக்கிறது. எனவே ஆடு, இரண்டு ஆடு, பல ஆடுகள் என்பதாக மூன்று விதமான சொற்கள் உண்டு. எனவே சில இடங்களில் அவர் பன்மையை பேசுகிறார், சில இடங்களில் இரண்டு இருமை என்கிற தன்மையை பற்றி வருகின்ற சொற்களை பேசுகிறார். எனவே இது போன்ற விஷயங்களையும் நாம் கூர்மையாக கவனித்தால் மட்டுமே பராசரர் சொல்கின்ற முழுமையான அந்த புரிதல் என்பது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எனவே என்னால் இயன்ற அளவு இதையும் பயன்படுத்தி எப்படி அந்த முழுமையான கட்டமைப்பை நாம் உணர முடியும் என்பதும் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கப் போகிறது இந்த பதிவுகளில். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பராசர ஹோரசாஸ்திரம் கட்டமைக்கப்பட்ட விதத்தை பற்றிய ஒரு முழுமையான பார்வையை ஒரு முறை பார்த்து விடுவோம். இது திரு ஜி.சி. சர்மா அவர்கள் எழுதிய நூலின் வடிவமைப்பு. எனவே இந்த வடிவமைப்பின் மூலமாகவே நாம் இந்த பதிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பராசரர் படைப்பையும் கர்மாவையும் பற்றி பேசுகிறார். அதைத் தொடர்ந்து இந்த இறைவனின் அவதாரங்கள், அவற்றுடன் கிரகங்களுக்கு உள்ள தொடர்புகளை பற்றி பேசிவிட்டு கிரகங்களின் தன்மைகளையும் ராசிகளின் தன்மையும் பற்றி இந்த விளக்குகிறார். இது முதல் 4 அதிகாரங்கள். இதைத் தொடர்ந்து கிரக நிலைகள், எப்படி லக்னம் என்பது கணக்கிடப்பட வேண்டும், சிறப்பு லக்னங்கள் என்பவை யாவை, அவற்றை எப்படி கணக்கிட வேண்டும், பிறகு வர்க்க சக்கரங்கள், இந்த 16 வகையான வர்க்க சக்கரங்கள், அந்த வர்க்க சக்கரங்களிலிருந்து கணக்கிடப்பட வேண்டிய விம்சோபக பலம், இதுவும் ஒரு முக்கியமான பலம் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவதில்லை தமிழ்நாட்டில். இதனைத் தொடர்ந்து ராசி பார்வைகளை பராசரர் முன்னிறுத்துகிறார். எனவே நீங்கள் பார்க்கும் பொழுது வர்க்க சக்கரங்கள் இதெல்லாம் முடித்த பிறகு உடனடியாக ராசி பார்வைகள் வந்து விடுகின்றன, எப்படி கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன என்று விளக்குகிறார். இதன் பிறகு ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தை எப்படி அது நீண்ட நாள் உயிருடன் இருக்குமா, அதே போல் அந்த பெற்றோருக்கு அதனால் எவ்விதமான சூழ்நிலைகள் இருக்கும், ஏதாவது தீய சூழ்நிலை இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் யாவை என்பது முதலில் முக்கியமானது. எனவே அவர் இதை பற்றி அடுத்து பேச துவங்குகிறார். இதன் பிறகு அவர் பாவகம் என்பதை முன்னிறுத்துகிறார். எனவே பாவகங்கள் யாவை, 1ஆம் பாவகம் என்ன சொல்கிறது, 2ஆம் பாவகம் இதை பற்றி பேசுகிறது என்று 12 பாவகங்களுக்குமான விளக்கங்களை அவர் தருகிறார். இதன் பிறகு அப்பிரகாச கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒளியற்ற கிரகங்களை பற்றி மாந்தி, குலிகன், யமகண்டன் போன்ற பல்வேறு கிரகங்களை பற்றி அவற்றை எப்படி கணக்கிட வேண்டும், அதே போல அவற்றின் பலன்கள் என்ன என்பதையும் பராசரர் தருகிறார். இதன் பிறகே கிரக பார்வைகள் வருகின்றன. எனவே 9ஆம் அத்தியாயத்தில் ராசி பார்வைகளை தந்த பராசரர் 28ஆம் அத்தியாயத்தில் தான் கிரக பார்வைகளை பற்றி பேசுகிறார். இதிலிருந்தே அவர் எதை முக்கியமாக கருதுகிறார், எது அதற்கு அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதன் பிறகு கிரகத்தின் பலத்தை எப்படி கணக்கிட வேண்டும், அதாவது இங்கே ஷட்பலத்தை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு இஷ்ட கஷ்ட பலங்கள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்பதையும் விளக்குகிறார். இதன் பிறகு பராசரர் சொன்ன முக்கியமான இன்னொரு கருத்து இந்த ஆரூட பாதம் என்பது. இதையும் பல பேர் இது ஒரு ஜெய்மினி முறை என்று சொல்லி விட்டுவிடுகிறார்கள். ஆனால் ஆரூட பாதம் என்பது ஒரு பராசர முறையும் கூட. இந்த ஆரூட பாதத்தை அடுத்து அவர் இந்த 12ஆம் பாவ ஆரூடமான உபபதா லக்னம் என்பதை பற்றியும் பேசுகிறார். அந்த உபபதா லக்னம் திருமணத்தை பற்றிய, மனைவி அல்லது கணவனை பற்றிய, குழந்தைகளை பற்றிய பல்வேறு விதமான பலங்களை தர முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அவர் அந்த உபபதா லக்னத்தை பற்றியும் விளக்குகிறார். இதன் பிறகு அர்கலா என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு விதமான கிரக தொடர்பை பற்றியும் பராசரர் பேசுகிறார். இதுவும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுவதில்லை, அல்லது சிலர் இதை ஜெய்மினி மகரிஷியின்
பலன் சொல்கின்ற முறைக்கு மட்டுமே பயன்படும் என்பதாக ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் இது பராசரர் சொல்கின்ற இன்னொரு முக்கியமான கிரக தொடர்புகள். எனவே அர்கலா என்பதையும் முக்கியமானது. இதன் பிறகு சர மற்றும் ஸ்திர காரகர்களை முன்னிறுத்துகிறார். இதன் பிறகு காரகாம்சம் என்று சொல்லப்படுகின்ற ஆத்மகாரகன் என்று சொல்லப்படுகின்ற கிரகம் நவாம்சத்தில் இருக்கின்ற ராசி எடுத்து வந்து ராசி சக்கரத்தில் வைத்து பேசுகின்ற காரகாம்சம் என்பதை பற்றியும் பராசரர் அதனுடைய பலன்களையும் விளக்குகிறார். இதன் பிறகு யோகங்களை பற்றி பேசுகிறார். நாபச யோகங்கள், பிற யோகங்கள், சந்திர யோகம், சூரிய யோகம், ராஜ யோகம், அதிகார யோகம், செல்வத்திற்கான யோகம், ஏழ்மையில் வாழ்வதற்கான யோகம் என்று யோகத்தை பற்றிய பல்வேறு கருத்துக்களை தந்து பிறகு ஆயுள் நிர்ணயம் எப்படி செய்வது, அதே போல மாரக கிரகங்கள் அல்லது இறப்பு அல்லது பேரிழப்பை கொண்டு வந்து தருகின்ற கிரகங்கள் யாவை ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் என்பதை விளக்கிவிட்டு கிரக நிலைகள் அல்லது அவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற தன்மைகள் அவற்றின் பலன்களை பற்றி பராசரர் எடுத்துரைக்கிறார். இத்தனை விதமாக பேசி முடித்த பிறகு இந்த முதல் நூல் என்பது முடிவு பெறுகிறது. ஒரு 47 அத்தியாயங்களுக்கு பிறகு. இதன் பிறகு நாம் இரண்டாவது நூலிற்குள் செல்லும்போது, இரண்டாவது புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த 48ஆம் அதிகாரத்தில் தான் பராசரர் தசைகளை பற்றி பேச துவங்குகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு விதமான தசைகளை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த தசைகளுக்கான இயல்பு பலன்கள் எப்படி, தசைகளுக்கான சிறப்பு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதையும் விளக்குகிறார். இதனை அடுத்து பராசரர் பேசுவது அந்த தசைகளில் சிறப்பாக காலச்சக்கர தசைக்கான உள்ள பலன்களும், ராசி தசைக்கான பலன்களும், சர திசை, ஸ்திர திசை போன்ற ராசி திசைகளுக்கான பலன்களையும் கூடுதலாக பராசரர் எடுத்துரைக்கிறார். இதன் பிறகு அந்த தசைகளுக்கு உள்ளே உள்ள புக்திகள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், அதன் பிறகு ஒவ்வொரு தசையிலும் உள்ள புக்திகளில் எப்படி பலன்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்போ சூரிய தசையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் என்று ஒவ்வொரு புக்திகளும் எப்படி பலன்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் விளக்குகிறார். இதிலும் ஒரு பொதுவான கருத்து என்ன நிலவுகிறது என்றால், இந்த பலன்கள் விம்சோத்திரிக்கான பலன்கள் மட்டுமே, விம்சோத்திரி தசைக்கான பலன்கள் மட்டுமே என்று ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. அது சரியா தவறா என்பதும் நாம் இந்த முழு மொழிபெயர்ப்பையும் படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். நான் இப்பொழுது அதை பற்றி பேசி அந்த சுவாரஸ்யத்தை இப்பொழுதே உடைக்க விரும்பவில்லை. பாருங்கள், அதை பற்றி நாம் அந்த பகுதிகளுக்குள் செல்லும் பொழுது அதை பற்றி நாம் பேசலாம். அடுத்து பராசரர் அந்த தசைகளில் அந்தரங்கள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், அந்தரங்களிலிருந்து சூக்ஷ்மங்கள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், சூக்ஷ்மங்களிலிருந்து பிராணங்கள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், அவற்றுக்கான பலன்கள் யாவை என்பதை பற்றியும் விளக்குகிறார். அதன் பிறகு இந்த கால சக்கர தசையில் புக்திகளுக்கான சிறப்பு பலன்கள் என்ன, அதே போல காலச்சக்கர தசையில் நவாம்சத்திற்கான பலன்கள் என்ன என்பதும் இந்த கூடுதலாக தருகிறார். எனவே இந்த காலச்சக்கர தசையில் 3 அத்தியாயங்கள் காலச்சக்கர தசையை பற்றி மட்டுமே பேசுகின்றன. ஆனால் மற்ற தசைகளுக்கான பலன்களும் காலச்சக்கர தசையில் நாம் பயன்படுத்த முடியும். அதன் பிறகு அஷ்டக வர்க்கம் என்பதை பராசரர் தருகிறார். இந்த அஷ்டக வர்க்கம் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், திரிகோண சோதனை, ஏகாதிபத்திய சோதனை, பிண்ட சோதனை, அதே போல அஷ்டக வர்க்க பலன்கள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும், அஷ்டக வர்க்கம் மூலம் ஆயுள் நிர்ணயம் எப்படி செய்ய வேண்டும், சமுதாய அஷ்டவர்க்கத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பராசரர் எடுத்து தருகிறார். இதன் பிறகு ரஷ்மி என்ற கிரக கதிர்களை பற்றி, அவற்றின் பயன்பாடுகளை பற்றி பேசுகிறார். இதன் பிறகு சுதர்சன சக்கரம் என்ற சூரியன், சந்திரன் மற்றும் லக்னத்தை எடுத்து, 3ஐயும் ஒரு சேர எடுத்து எப்படி பலன் தேடுவது என்ற ஒரு முறையை பற்றியும் பராசரர் எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து பராசரர் அடுத்து பேசுவது இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று சொல்லப்படுகின்ற யோகங்களின் தன்மைகள் என்ன, அவற்றின் பலன் எப்படி இருக்கும். இதை அடுத்து இந்த பஞ்சபூத தன்மைகள் என்பது என்ன, அதை ஏற்கனவே அவர் முதல் அத்தியாயங்களில் பேசியிருந்தாலும் அவற்றின் மேலும் சில விளக்கங்களையும், இந்த 3 குணங்களை பற்றிய விளக்கத்தையும் கூடுதலாக தருகிறார். எனவே
நாம் முதலாவதாக படித்து சென்று பார்க்கும் பொழுது அந்த பஞ்சபூத தன்மைகள் பற்றிய முழுமையான புரிதல் கிடைத்திருக்காது. ஆனால் அதை அவர் முக்கியம் என்று கருதுவதால், இன்றியமையாதது என்று கருதுவதால் மீண்டும் அவற்றை பற்றி பின்பு உள்ள அத்தியாயங்களில் மேலும் விளக்குகிறார். எனவே நாம் படிக்கும் பொழுது இந்த அத்தியாயங்களில் பிறகு சென்று படித்து அதையும் முதல் வருகின்ற அத்தியாய சொல்கின்ற கருத்துக்களுடன் சேர்ந்து படிப்பது நல்லது. இதனைத் தொடர்ந்து நஷ்ட ஜாதகம் என்று சொல்லப்படுகின்ற ஜாதகம் இல்லாத அல்லது தொலைந்துவிட்ட ஒருவருக்கு எப்படி நாம் மீண்டும் ஜாதகத்தை உருவாக்குவது என்ற முறைகளை பற்றி விளக்குகிறார். இதன் பிறகு பிரவ்ராஜ்ய யோகம் என்று சொல்லப்படுகின்ற துறவிகளுக்கான யோகங்களை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள், அதாவது ஒரு பெண் ஜாதகத்தில் மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன, அதே போல இந்த சாமுத்திரிகா லக்ஷணம் என்று சொல்லப்படுகின்ற பெண்களின் அங்க அமைப்புகள், அவற்றை ஜாதகத்தில் எப்படி தேடுவது, அது போன்ற செய்திகளை எப்படி தேடுவது, அதே போல இந்த மறு மச்சம் போன்றவற்றின் பலன்களையும் எப்படி நாம் பார்ப்பது என்பதையும் அவர் கூடுதலாக தருகிறார். இதன் பிறகு சென்ற பிறவிகளில் தொடர்ந்து வருகின்ற சாபங்கள், அது இந்த பிறவியில் நமக்கு எப்படி கண்டறிவது, அது பற்றிய செய்திகளை விளக்குகிறார். இதன் பிறகு அவர் எடுத்து செல்கின்ற முக்கியமான ஒரு பகுதி பரிகாரங்கள். எனவே பராசரர் பல்வேறு விதமாக பரிகாரங்களை தருகிறார். முதலில் அவர் இந்த சிறு குழந்தைகளுக்கு பிறந்த உடனே வருகின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்ய பரிகாரங்களை பேசிவிட்டு போன்ற பல செய்திகளை பேசிவிட்டு பிறகு மொத்தமாக பரிகாரங்கள் என்ற ஒரு பகுதியை தருகிறார். இதில் தீமையான சூழ்நிலையில் பிறந்த ஜாதகங்களுக்கான, அதாவது பிரச்சனைகள் நிறைந்த நேரத்தில் பிறந்த ஜாதகங்களுக்கான பரிகாரங்கள், அமாவாசையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் பிறந்த ஜாதகத்திற்கான பரிகாரங்கள், தேய்பிறை சதுர்த்தசியில் பிறந்த ஜாதகத்திற்கான பரிகாரங்கள், சில நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், அதே போல ஒரே குடும்பத்தில் பலர் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தை அதே நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கான பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும், அதாவது இப்பொழுது மூல நட்சத்திரம் அல்லது கேட்டை நட்சத்திரம் அல்லது பூராட நட்சத்திரத்திலே குடும்பத்தில் பலர் இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தையும் அதே நட்சத்திரத்தில் பிறந்தால் எப்படி அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதே போல சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்கின்ற பொழுது உள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சங்கராந்தி நிகழ்கின்ற அந்த நேரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், கிரகண நேரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், கண்டாந்தத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், அதே போல ஆபுக்த மூலம் என்று சொல்லப்படுகின்ற மூல நட்சத்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் உள்ள கண்டாந்தத்தில் உள்ளவர் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், அதே போல முக்கூட்டு பிறப்புகளில் உள்ள பரிகாரங்கள், அதாவது ஒரு குடும்பத்தில் 3 ஆண் குழந்தைகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தாலோ அல்லது 3 பெண் குழந்தைகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலோ அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அதே போல இயல்புக்கு மாறான பிறப்புகள், கண் தெரியாத, பேச முடியாத அல்லது உடல் ஊனத்துடன் அல்லது பாதிப்புடன் பிறந்த குழந்தைகளுக்கான பரிகாரங்கள் என்று பரிகாரங்களை பலவிதமாக அவர் எடுத்துரைக்கிறார். இதன் பிறகு பிரஸ்னம் பற்றிய ஒரு சிறிய ஒரு பகுதியும் இந்த நூலில் இருக்கிறது. இதன் பிறகு ஒரு முடிவுரையுடன் இந்த நூலை பராசரர் முடித்து வைக்கிறார். எனவே இது ஒரு 100 அத்தியாயங்களுடன் இந்த நூல் இருக்கிறது. நீங்கள் இதை முழுவதுமாக பார்க்கும் பொழுது இதை பற்றி இவர் பேசாத செய்திகளே இல்லை. எனவே ஒரு முழுமையான ஜோதிட நூல் பல்வேறு விதமான செய்திகளை முழுமையாக நமக்கு இது தருகிறது. இவர் பேசாத செய்திகளே, ஜோதிடம் தொடர்பான செய்திகள் மிகவும் குறைவு என்று நாம் சொல்ல முடியும். எனவே இந்த நூலை கற்றுத்தெளிவது நமக்கு எல்லாம் மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு பகுதியாக இருக்கும் என்பது உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாம் வரும் வாரங்களில் இந்த பிருகத் பராசர பூர்வ சாஸ்திர நூலை படிக்க துவங்கும் பொழுது இதில் நாம் உணர வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இதை முழுமையாக புரிந்து கொள்ள நமக்கு
உள்ள தடைகள் என்ன? எனவே நம்மில் பலர் ஜோதிடத்தை முதன்முறையாக இந்த பதிவுகளின் மூலம் படிக்கப் போவதில்லை. பலருக்கும் ஜோதிடம் பற்றிய முழுமையான புரிதல் அல்லது பல நூல்களை படித்து இருந்திருக்கும். எனவே நாம் முதன்முறையாக ஜோதிடத்தை இந்த நூலின் மூலமே படிக்க துவங்கப் போகிறேன் என்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏற்கனவே எனக்கு ஓரளவு ஜோதிடம் தெரியும் அல்லது ஜோதிடத்தில் நிறைய புலமை இருக்கிறது என்று இருப்பவர்கள் இந்த நூலை நாம் படிக்க துவங்கும் பொழுது அதில் சில தடைகள் இருப்பதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு சில இடைஞ்சல்கள் அல்லது தடைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதையும் பற்றியும் நான் முதலில் பேசிவிடுகிறேன். எனவே நாம் இந்த நூலை பற்றி நாம் படிக்க துவங்கும் பொழுது இது உங்களுக்கு உள்ளுணர்வை தூண்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. முதலாவதாக, பராசரர் எழுதிய அந்த மூல நூலில் கூட சில இடைச்செருகல்கள் காலப்போக்கில் வந்திருக்கலாம். எனவே இதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால், நான் ஒவ்வொரு மொழியிலும் சென்று இந்த நூலை படிக்கும் பொழுது சில ஸ்லோகங்களில் சொற்கள் மாறியிருக்கின்றன, சில இடங்களில் ஸ்லோகங்களே மாறியிருக்கின்றன. எனவே எது பராசரர் சொன்னது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இந்த இடைச்செருகல்களை எனக்கு தெரிந்த வகையில், எனக்கு புரிந்த அளவில் நான் இதை எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனாலும் சில இடைச்செருகல்கள் இருந்திருக்கலாம், அது நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். எனவே இந்த இடைச்செருகல்கள் நமக்கு இந்த நூலை புரிந்து கொள்ள தடையாக இருக்கிறது. எனவேதான் இதிலிருந்து மீள்வதற்காக நான் மற்ற நூல்களை சென்று, இப்பொழுது ஜெய்மினி உபதேச சூத்திரம் அல்லது ஃபலதீபிகா அல்லது வராஹமிகிரர் எழுதிய நூல்கள் போன்றவற்றையும் சென்று படிக்கும் பொழுது அவர்களுடைய காலம் பராசரருக்கு மிகவும் அருகில் இருப்பதால் அவர்கள் சொன்ன கருத்துக்களுடன் கூட நாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த இடைச்செருகல்கள் எப்படி நீக்குவது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடைச்செருகல்கள் முதலாவதான பிரச்சனை. இரண்டாவதாக உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த மொழிபெயர்ப்பில் உள்ள பிழைகள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாதியை ஒரு 10 அத்தியாயங்களுக்கு செய்த திரு மைக்கேல் டக்ளஸ் நீலி அவர்களுடைய மொழிபெயர்ப்பு தவிர உள்ள மற்ற படைப்புகள் அனைத்துமே ஒரு ஸ்லோகத்திற்கான ஒரு முழுமையான பொருளை மட்டுமே தருகிறது. சொல்லாக அவர்கள் செய்வதில்லை. எனவே நாம் சென்று அந்த மொழிபெயர்ப்புகளை படிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும் என்றால், இந்த மொழிபெயர்த்தவர் பராசரர் சொன்ன அனைத்து சொற்களுக்குமான பொருளை தந்திருக்கிறார். எனவே பெரும்பாலானோருக்கு சமஸ்கிருதம் தெரிவதில்லை. எனவே நாம் அந்த ஒரு நம்பிக்கையுடன் சென்று அந்த ஸ்லோகத்தின் பொருளை படித்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த மொழிபெயர்த்தவர் அனைத்து சொற்களுக்கும் மொழிபெயர்த்து மொத்தமாக எழுதியிருக்கிறாரா என்பது ஒரு கேள்வி. எனவே நான் படித்தவரை பல சொற்கள் விடுபட்டுள்ளன. பல முக்கியமான பகுதிகளில் 2 வரிகள் கூட விடுபட்டுள்ளன. எனவே ஒரு 10 வரிகள் தந்துவிட்டு ஒரு பொருளை எழுதியிருக்கிறார்கள். அந்த 10 வரிகளில் சில இடங்களில் சொற்கள் விடுபட்டுள்ளன. அந்த சொற்கள் முக்கியமான சொற்கள், அதற்கான பொருள் இல்லை. அதே போல சில இடங்களில் அந்த 2 வரிகளுக்கான பொருளும் இல்லை. எனவே அந்த பராசரர் சொன்ன கருத்துக்கள் நமக்கு மற்ற மொழிபெயர்ப்புகள் முழுமையாக சில இடங்களில் இல்லாமலும் போகிறது. அதே போல தமிழை போல சமஸ்கிருதமும் ஒரு செம்மொழி. எனவே இங்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அதே போல பல பொருட்களுக்கு ஒரே சொல்லும் பயன்படும். இது செம்மொழிக்கான ஒரு சிறப்புத்தன்மை. தமிழில் நாம் பார்க்கலாம். இதே போன்று சமஸ்கிருதத்திலும் இதற்கு உண்டு. எனவே ஒரு சொல் இந்த இடத்தில் எந்த பொருளில் பயன்பட்டுள்ளது அல்லது இந்த சொல் அதே பொருளை தருமா அல்லது வேறு பொருளை தருமா என்பது போன்ற பிரச்சனைகளும் இதில் நாம் சொல்லாக படிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் உண்டு. எனவேதான் இதை மொத்தமாக சேர்ந்தும் நாம் உருவகித்து படிக்க வேண்டும். அதே போல இந்த சமஸ்கிருத இலக்கணம் என்பதை புரிந்து கொள்வதும் இன்றியமையாதது. இது ஒருமையா, இருமையா, பன்மையா அல்லது இது போன்ற வேறுபாடுகளும் நாம் புரிந்து கொள்வது இன்றியமையாதது. எனவே இது போன்ற செய்திகள் உணராததால் மொழிபெயர்ப்பில் பிழைகள் உண்டு. நான் தருகின்ற இந்த பதிவுகளில் பிழைகள் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் என் முயற்சி முடிந்தவரை பிழைகளை தவிர்ப்பதுதான் என்னுடைய
முயற்சியாக இருக்கப் போகிறது. எனவே இதை முழுமையாக பிழையின்றி செய்வது என்னாலும் இயலாது. என்னுடைய சமஸ்கிருத அறிவு என்பது மிகவும் துவக்க நிலை அறிவு மட்டுமே. எனவே நான் ஒரு சமஸ்கிருத பாடத்தையும் படிக்க துவங்கியிருக்கிறேன். அதாவது ஒரு கோர்ஸ் அல்லது ஒரு பாடத்திட்டம் மூலம் சமஸ்கிருதத்தையும் படித்து இந்த மொழிபெயர்ப்பை செய்யும் பொழுது பிழையின்றி செய்வதற்கு என்னால் இயன்ற முயற்சிகளை நான் மேற்கொள்ளப் போகிறேன். ஆனால் அது முழுமையாக இருக்குமா என்ற கேள்வி என்னுள்ளும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு வேறுபாடு என்னவென்றால், அன்றைய சமஸ்கிருத மொழிக்கும் இன்றைய மொழிக்கும், இன்று நமக்கு இருக்கின்ற சமஸ்கிருதத்திற்கும் உள்ள வேறுபாடு. இது நாம் தமிழில் சங்க இலக்கியத்தில் படிக்கும் பொழுது கூட நாம் உணர முடியும். எனவே நாம் யாராலும் தமிழ் நன்கு தெரிந்தவர் கூட சங்க இலக்கியத்தை சென்று படிக்கும் பொழுது அவர்களுக்கு எளிதில் அந்த பொருள் என்பது புரியாது. ஏனெனில் அந்த மொழி நடையானது, அது தமிழ்தான், ஆனால் அந்த மொழி நடையானது நமக்கு அதில் உள்ள சொற்களுக்கான பொருள்கள் இன்று நமக்கு பழக்கத்தில் இல்லாததால் தெரிவதில்லை. அதே போன்று பராசரர் எழுதியுள்ள சில ஸ்லோகங்களுக்கும் அல்லது அவர் பயன்படுத்திய அந்த சொற்களுக்கும் பொருள் தேடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு செய்தி. நான் இந்த படைப்புகளை செய்யும் பொழுது, இந்த பதிவுகளை செய்யும் பொழுது ஒரே ஒரு சொல்லுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கூட அந்த சொல்லை பற்றி இணையத்தில் தேடி பல்வேறு அகராதிகள், பல்வேறு பதிப்புகள், வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளன, உபநிடத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளன என்று அந்த ஒரு சொல்லை கூட நான் சென்று தேடிய நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே இந்த சொல்லாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையும் இருக்கிறது. எனவே இதையும் நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. இதை அடுத்து வருகின்ற 4வது உள்ள பிரச்சனை என்னவென்றால், இதுதான் நான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுகிறேன். இந்த பிரகத்பராசர ஹோர சாஸ்திர நூலை பற்றி முழுமையாக உணராத சில முந்தைய படைப்புகள், இது நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜோதிட ஜாம்பவான்கள் செய்த படைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த படைப்புகள் நம்மிடையே இன்று புழக்கத்தில் உள்ளன. நாம் அதை தான் கற்று ஜோதிடத்திற்குள் வருகிறோம். எனவே அவர் சொன்ன கருத்து பராசரர் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் பார்க்கும் பொழுது வேறு விதமாக உணரும் பொழுது, நாம் இன்று உள்ள நம்முடைய குரு அல்லது ஆசிரியர் சொன்னது சரியா, அல்லது பராசரர் சொல்கின்ற சொற்களை நான் மொழிபெயர்ப்பது சரியா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழக்கூடும். என்னுள்ளும் அந்த கேள்வி எழுகிறது. அதனால்தான் நான் பல முறை படித்து நான் சொல்வது அல்லது நான் புரிந்து கொள்வது சரியா இல்லையா என்ற கேள்விகள் எனக்குள் தொடர்ந்து எழுந்து அதை நான் தேடுகிறேன். எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது பொதுவாக என்ன சொல்கிறார்கள் என்றால், பராசரர் சரக்காரர்களை பராசர முறையில் பயன்படுத்தக்கூடாது, சரக்காரர்கள் ஜெய்மினி முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும், ராசி பார்வைகள் ஜெய்மினி பார்வைகள், அது பராசரர் பயன்படுத்தாதது, பராசர முறையில் ராசி பார்வைகள் பயன்படுத்தக்கூடாது, அல்லது சரக்காரர்கள் பயன்படுத்துவதில்லை என்பது பொதுவாக பல ஜோதிட மேதைகளால் சொல்லப்பட்ட செய்திகள். ஆனால் அது உண்மையா என்றால், பராசரர் ஜெய்மினிக்கு முந்தையவர். பராசரர் சொல்கின்ற கருத்துக்களை தான் ஜெய்மினி விரித்து எடுத்து உரைக்கிறார். எனவே பராசரர் தன்னுடைய நூலில் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை ஜெய்மினி விரித்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை விரிவடைந்து செய்திருக்கிறார். அது எப்படி ஜெய்மினி முறையில் இருக்கும், ஆனால் பராசர முறையில் இருக்காது என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல சிலர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பராசரர் விம்சோத்தரி தசைக்கு மட்டுமே முழுமையான பலன்களை தந்திருக்கிறார், மற்ற தசைகளுக்கான பலன்களை அவர் தரவில்லை, போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், அதற்கான பலன்களை தரவில்லை என்பது ஒரு பொதுவான புரிதல். இதுவும் நான் படித்தவரை பல இடங்களில் அந்த தசைகளுக்கான பலன்களை சொல்லும் பொழுது விம்சோத்திரி என்ற சொல்லை பராசரர் பயன்படுத்தவே இல்லை. அவர் மற்ற இடங்களில் சொல்லும்போது காலச்சக்கர தசைக்கான பலன்கள் இவை, ராசி தசைகளுக்கான பலன்கள் இவை என்றெல்லாம் தெளிவாக சொல்பவர், இந்த சூரிய தசைக்கான பலன்களை பற்றி பேசும்பொழுது, சந்திர தசைக்கான பலன்களை பற்றி பேசும்பொழுது இது விம்சோத்திரியில் சூரிய தசைக்கான பலன்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி அவர் சொல்லவே இல்லை. விம்சோத்திரி என்ற சொல்லை நான் தேடி பார்த்து விட்டேன், எங்குமே அந்த இடத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய புரிதல் இதெல்லாம் விம்சோத்திரி, பராசரர் விம்சோத்திரிக்கு மட்டுமே சொல்லியிருக்கிறார்,
மற்ற திசைகளுக்கு பலன் சொல்லவில்லை என்பது இன்னொரு விதமான ஒரு புரிதல். எனவே என்னுடைய வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் என்னவென்றால், நீங்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய மாமேதைகளாக இருக்கலாம். நான் ஒரு துவக்க நிலை ஜோதிடமானவன் மட்டுமே. நான் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டதாக நான் என்றுமே கருதுவதில்லை. ஆனால் என்னுடைய முயற்சி பராசரர் சொன்னதை அப்படியே சொல்லாக எடுத்து வந்து உங்கள் முன் வைப்பது மட்டுமே. அதில் எனக்கு எப்படி புரிகிறதோ அதை உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். எனவே நீங்கள் அதை ஒரு ஆங்கிலத்தில் ஓப்பன் மைண்ட் என்று சொல்லலாம், ஓப்பன் மைண்டட்னஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு திறந்த மனத்துடன் பராசரரை முதலில் கற்போம், அதன் பிறகு இதை பற்றிய கேள்விகளை எழுப்புவோம். அதாவது நான் இதை அப்படி அங்கு படித்தேன், இதை இப்படி படித்தேன், அவர் என்னுடைய ஆசிரியர் அல்லது நான் படித்த அந்த ஆசிரியர் எப்படி அந்த கருத்தை எடுத்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து தேடுவோம். அப்படி தேடும் பொழுது மட்டுமே ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும். எனவே என்னுடைய வேண்டுகோள், ஒரு திறந்த மனதுடன் இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். எனவே இது என்னுடைய கருத்து இல்லை. நான் பராசரர் சொன்னதாக நூலில் உள்ள சொல்லை அப்படியே எடுத்து அதனுடைய பொருளை மட்டுமே தருகிறேன். என்னுடைய எந்த விதமான கருத்தும் இதை நான் சேர்க்கப் போவதில்லை. அப்படி ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் அதை ஒரு தனியான பகுதியாக செய்துவிட்டு, இந்த பதிவின் துவக்கத்தில் அதை செய்துவிட்டு பிறகு நான் பராசரர் சொன்ன கருத்துக்களை மட்டுமே பேசப் போகிறேன். இது என்னுடைய பதிவில்லை, இது பராசரர் சொல்கின்ற கருத்து மட்டுமே என்னுடைய புரிதலுக்கு ஏற்பட்ட வகையில் என்பதை உங்கள் முன் வைக்கிறேன். எனவே இந்த தடைகளை நாம் சற்றே நினைவில் வைத்து இந்த நூலை கற்பதற்கு முயற்சி செய்யலாம். எனவே நண்பர்களே, இந்த பராசரர் என்ற ஒரு பெரிய ஆலமரம், அது நமக்கு எல்லாம் அந்த அறிவு என்ற நிழலை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் சென்று அந்த மாபெரும் நிழலில் சென்று அதன் அருகில் அமர்ந்து அந்த பராசர என்ற மகரிஷியை தாழ்மையுடன் வணங்கி இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு நூலை தொடர்ந்து கற்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்து, எனவே நான் மட்டுமே இதை செய்ய வேண்டும் என்றால் எனக்கு இத்தனை ஒரு ஆர்வமும் உத்வேகமும் முயற்சியும் இருந்திருக்கும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இதை எனக்கு இந்த பணியை தந்து எனக்கு ஒரு ஆர்வத்தை தொடர்ந்து ஊட்டிய திரு எல்.ஆர். ஸ்ரீனிவாசன் ஐயாவிற்கும் ஸ்டார் அகாடமிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இந்த வேண்டுகோளால் மட்டுமே நாள்தோறும் ஒரு அதிகாலையில் ஒரு 5 ஒரு 8 மணி வரை தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பல வாரங்களாக, இன்னும் பல ஆண்டுகளாக தொடரப்போகிறது என்று கருதுகிறேன். பராசரருடன் ஒரு நேரத்தை செலவிடுவதற்கு எனக்கு இது ஒரு பெரிய அருமையான வாய்ப்பு. எனவே இந்த பதிவுகளின் முடிவில் கட்டாயம் நான் செய்ய விரும்பிய அந்த பராசரருடனான தொடர்பு எனக்கு இன்னும் மேம்பட்டிருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே நீங்களும் என்னுடன் இணைந்து இந்த பராசர ஹோரசாஸ்திரத்தை தொடர்ந்து கற்று நாம் அந்த பராசரர் என்ற மகரிஷியின் வாழ்த்துக்களை பெற்று நம்முடைய பொது அறிவையும் ஜோதிட அறிவையும் வாழ்க்கை பற்றிய புரிதலையும் வளர்த்துக் கொள்வோம். வாருங்கள், அடுத்த பதிவிலிருந்து நாம் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரத்திற்குள் செல்லலாம். இத்துடன் இந்த முன்னுரை, இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் பற்றிய முன்னுரை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.